ஹாய் ஆல். இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல நம்ம ஒரு ப்ரொனவுன்சியேஷன் பேட்டில் தான் பார்க்க போறோம். அதாவது தமிழ் பேசுறவங்களுக்கு ஹிந்தியில ப்ரொனவுன்சியேஷன் மிஸ்டேக்ஸ் நெறையவே இருக்குதுங்க. இது நானே அனுபவிச்ச ஒரு விஷயம். அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்ல எல்லாம் நம்ம ஒவ்வொரு அந்த மாதிரி தான் இருக்குது. லைக் ஒரு தான் இருக்கு. ஒரு 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 அந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா ஹிந்தியில பார்த்தீங்கன்னா 4 டைப்ஸ் ஆஃப் அந்த மாதிரி இருக்கிறனால ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு ப்ரொனவுன்சியேஷன் இருக்கு. அதனால நம்ம மோஸ்ட்லி ஹிந்தியில ப்ரொனவுன்சியேஷன் பண்ணும்போது, நம்மள மாரி இருக்கிற தமிழ் பீப்பிளுக்கு ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்கு. ஆனா, அதுக்காக நம்மளால பண்ண முடியவே இல்ல. நானும் அந்த மாதிரி தான் இருந்தேன். பட் இப்ப நான் சூப்பரா ஹிந்தி பேச ஆரம்பிச்சுட்டேங்க. அதுல ஒரு சில இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் மட்டும் இங்க குடுத்துருக்கேன். மத்தத நம்ம பார்ட் 2 வீடியோல பார்க்கலாம். இதுல பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கானா, அடுத்து கானா அந்த மாரி 2 வேர்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வேர்ட் கானா, அடுத்து கானா. கானா அப்படின்னா சாப்பாடுன்னு அர்த்தம். அதாவது உணவுன்னு அர்த்தம். கானா அப்படின்னா பாடல்னு அர்த்தம். ஆக்சுவலா நம்ம தமிழ் பீப்பிள் இத 2யுமே படிக்கும்போது நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணிடுறோம் அப்படின்னா, 2யுமே கானா அப்படின்னு சொல்லி படிச்சிடுறோம். ஏன்னா நமக்கு தமிழ்ல ஒரே ஒரு தான் இருக்கு. ஸோ அது நம்ம தப்பில்ல. ஸோ இனிமேல் இந்த மாதிரி கத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் கானானா சாப்பாடு, கானானா பாட்டு. அதுல சில வேர்ட்ஸ் சென்டென்சஸ் பாருங்க. முझे खाना चाहिए. முझे खाना चाहिए. அப்ப முझे அப்படின்னா எனக்கு, கானா இந்த சொல்லும் போதே அதுல ஒரு மூக்குல நம்ம காத்து ப்ரொனவுன்ஸ் பண்ற ஒரு சவுண்டு அந்த மாதிரி வருது. அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. முझे गाना सुनना है. முझे गाना सुनना है. இங்க முझेனா எனக்கு, கானானா பாடல், சுன்னா ஹைனா கேட்க வேண்டும். அப்போ முझे गाना सुनना है அப்படின்னா எனக்கு பாடல் கேட்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நம்ம கானான்னு சொல்லும்போது அது பாடல் ஆயிருது. இதுக்கு முன்னாடி பார்த்த சென்டென்ஸ்ல கானா அப்படின்னு நம்ம அந்த ஏரோட சொல்லும்போது அதுக்கு சாப்பாடு, உணவு அப்படிங்கிற பொருள் ஆயிருது. ஸோ இந்த மாதிரி கானா, கானா இதுக்கு 2க்கும் உண்டான டிஃபரன்ஸை இப்போ நம்ம பார்த்தோம். அடுத்து பாருங்க, இந்த 2 சென்டென்ஸையும் ஒட்டுக்கா பார்க்கலாம். முझे खाना चाहिए. எனக்கு சாப்பாடு வேண்டும். முझे गाना सुनना है. எனக்கு பாட்டு கேட்க வேண்டும் அல்லது பாடல் கேட்க வேண்டும். அடுத்த வேர்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபல். ஃபல். அடுத்த வேர்டு பல். ஃபல் அப்படின்னா பழம், ஃப்ரூட்ஸ்ன்னு அர்த்தம். பல் அப்படின்னா நொடிப்பொழுது, ஒரு கணப்பொழுது, ஒரு நொடிப்பொழுது, செகண்ட்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா, அது அர்த்தம். ஸோ இந்த 2 வேர்ட்ஸும் நம்ம தமிழ்ல சொல்றதுக்கு சேமா இருக்கலாம். ஆனா ஹிந்தில பார்த்தீங்கன்னா இது 2ஓட ப்ரொனவுன்சியேஷனும் வேற. பழத்துக்கு நம்ம பல், பல் இதுலும் அந்த காத்தோட சவுண்டு வருது. அடுத்து ஒரு நொடி பொழுதுக்கு நம்ம பல், நான் நார்மலா சொல்ற அந்த பல் அப்படிங்கறத நம்ம சொல்றோம். இதுல சென்டென்சஸ் பாருங்க. முझे फल चाहिए. முझे फल चाहिए. இப்பவே உங்களுக்கு அந்த காத்தோட சவுண்டு வரும். அப்படின்னா எனக்கு பழம் வேண்டும் அப்படின்னு சொல்லி அர்த்தம். அதே மாதிரி ஏக் பல் ருக் ஜாவோ. ஏக் பல் ருக் ஜாவோ அப்படின்னா ஒரு நொடி பொழுது காத்திரு, இல்லாட்டினா ஒரு கணப்பொழுது எனக்காக காத்திரு. ப்ளீஸ் வெயிட் ஃபார் செகண்ட் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த பல் அப்படிங்கிறத நம்ம யூஸ் பண்றோம். அடுத்து 3வதாக வேர்டு பார்த்தீங்கன்னா காஸ். இதுலயே அந்த ஏரோட சவுண்ட் வருது பாருங்க. காஸ். அடுத்து காஸ். அடுத்து காஸ். ஃபர்ஸ்ட் காஸ், அடுத்து காஸ். காஸ் அப்படின்னா பிரத்யேகமான, ஸ்பெஷலான அர்த்தம். மாதிரி காஸ் அப்படின்னா அது புல்லுன்னு அர்த்தம். ஆனா நம்ம தமிழ்ல சொல்லும்போது 2ம் சேமா தான் இருக்கு. ஹிந்தில அது வேற வேறையா இருக்கு. அதாவது காஸ் அப்படின்னா ஸ்பெஷல், பிரத்யேகமான அர்த்தம். காஸ் அப்படின்னா புல்லுன்னு அர்த்தம். அதாவது கிராஸ்ன்னு நம்ம இங்கிலீஷ்ல சொல்றோம் இல்லையா, அதுதான். ஸோ இப்ப பாருங்க, இந்த ஒரே சென்டென்ஸ்ல இந்த காஸும் இந்த காசும் வந்திருக்கு. மேரே பகீச்சே கா घास खास है. मेरे बगीचे का घास खास है. அப்படின்னா என்னுடைய தோட்டத்தின் புல் மிகவும் ஸ்பெஷலானது. என்னுடைய தோட்டத்துல இருக்கிற அந்த புல் வகை இருக்குல்ல, அது ஒரு பிரத்யேகமானது அப்படின்னு இதோட அர்த்தம். நம்ம படிச்சதுல 2 சென்டென்ஸுக்கும் தனித்தனியா பார்த்தோம். அதாவது வேர்ட்ஸுக்கு தனித்தனியா பார்த்தோம். ஆனா இந்த ஒரே வேர்டுல காஸ், காஸ் இந்த 2 வேர்டு இணைஞ்சிருக்கு. ஸோ என்னுடைய தோட்டத்தின் புல் வகை மிகவும் ஸ்பெஷலானது அப்படிங்கிறதுக்கு மேரா பகீச்சே கா घास
காசு ஹே அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி இந்த வீடியோல ஸ்டார்ட்டிங்ல சொன்ன மாதிரி, இதை வந்து நம்ம கான்சனன்ட்ஸ் படிக்கிறது மூலமா தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இந்த கான்சனன்ட்ஸ் ஹிந்தியோட எழுத்துல பார்த்தீங்கன்னா 4 விதமான கா, சா, டா, தா, பா இதெல்லாம் 4 விதமா இருக்குது. இந்த 4க்கும் வேற வேற ப்ரொனவுன்சியேஷன் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு ப்ரொனவுன்சியேஷன்ல வர்ற ஒவ்வொரு வேர்டுக்குமே வேற வேற மீனிங்ஸ் இருக்கு. இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? காஸ், காஸ் அந்த மாதிரி. ஸோ நம்ம எப்ப ஹிந்தி எழுத்துக்கள படிக்கும்போது, ஹிந்தி எழுத்துக்களுக்கு மட்டும் நம்ம வந்து கவனம் குடுக்காம, அதனுடைய ப்ரொனவுன்சியேஷன் உச்சரிப்பு கவனம் குடுத்தோம் அப்படின்னா, இத நம்மால ரெக்டிஃபை பண்ண முடியும். நான் வந்து என்னோட சேனல்ல இந்த கான்சனன்ட்ஸ் எல்லாம் எப்படி உச்சரிக்கணும் அப்படிங்கிறது, எப்படி எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் ஒரு வீடியோவா நான் இந்த சேனல்ல போட்டிருக்கேன். அதோட லிங்க்க வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல உங்களுக்கு நான் பின் பண்ணியிருக்கேன். ஸோ, இன்னைக்கு நம்ம படிச்ச வார்த்தைகள் கானா உணவு, கானா பாட்டு. அடுத்து பல் பழங்கள், பல் ஒரு நொடி பொழுது. இது வேற வேறையா இருக்குதுங்க. தமிழ்ல பார்க்க ஒரே மாதிரி இருக்கு. அடுத்து காஸ் அப்படின்னா பிரத்யேகமான, காஸ் அப்படின்னா புல் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதுக்கு பின்னாடியே உங்களுக்கு வந்து பார்ட் 2 வீடியோ வருது. அதையும் கண்டிப்பா பாருங்க.